ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்களை மூடி ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம ஜெபிப்போமா? வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நீங்கள் சொன்னதெல்லாம் இன்று நிறைவேற்றப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் மேலே நீர் அசைவாடுங்க. நீங்கள் தருகிற வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உங்கள் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாத வார்த்தை ஆண்டவரே. உங்கள் வார்த்தையின் மூலமாக இருக்கிற ஆசீர்வாதங்களை எங்கள் பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் மாற பண்ணுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கே தருகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட கர்த்தர் என்னை பலப்படுத்தி உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக அடிமைக்கு தந்ததான வேத வார்த்தை சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த அருமையான இந்த 102ஆம் சங்கீதத்தின் அந்த ஹெட்டிங்கை நம்ம தலைப்பை வாசித்து பார்க்கும்போது அதாவது துயரத்தில், அதாவது மிகுந்த துக்கத்தில், துயரப்படுகிறவன் மிகுந்த துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் ஒரு விண்ணப்பம். என்ன தாவீது எழுதியிருக்கிறான்னா, மிகுந்த நான் துயரத்தில் இருக்கும்போது, அதாவது நான் துக்கத்தில் மூழ்கி, நம்ம தண்ணியில் மூழ்கினா அப்படி சொல்லுவோம். ஆனால் அங்கே துக்கத்தில் 4 திசையிலும் துக்கம்தான். ஒரு வகையில் கூட அங்கே துக்கம் வேதனை இல்லாத ஒரு பகுதி இல்லை. அப்போது சுற்றிலுமாக அது தாவீது, என்னை சுற்றிலுமாக இருக்கிற துக்கம், அது எண்ணுக்கு அடங்காத ஒரு கஷ்டத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், அது அதிகமான ஒரு துக்கத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், அந்த துக்கத்தில் நான் மூழ்கி இருக்கேன். அதனால் எனக்கு நீ அந்த துக்கத்தை கர்த்தரிடத்தில், அந்த வியாகுலம், ஒரு துக்கத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி ஒரு வியாகுலப்படுவான், அந்த வியாகுலத்தை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறாரு. நான் எப்படி ஒரு துக்கத்தில் மூழ்கி இருக்கேன், என் வியாகுலத்தை நீங்கள் பாருங்கள் அப்படி சொல்லி அவர் இறங்குங்க ஆண்டவரே. எப்படி ஜெபம் பண்ணார்? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு எனக்கு இறங்குங்க, எனக்கு நீங்கள் இறங்குங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் இதே போல் ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். துக்கத்தின் நடுவில் நான் மூழ்கி இருக்கிறேன் என்று நீங்களும் இந்த தாவீதை போல் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். அது எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் தாவீது என்ன பண்ணினார்னா, அவர் ஆண்டவரை பார்த்து ஒரு விண்ணப்பம் பண்ணுறாரு. என்னை எழுந்தருளுங்க, எனக்கு இறங்குங்க. நீங்கள் நீங்கள் எழும்பிட்டீங்க, எனக்காக நீங்கள் எழும்பிட்டீங்க, இறங்கி எழும்புனீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததுன்னு அர்த்தம். ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளை கவனிப்பார், அவர் நம்மளை பார்ப்பார், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பார். ஆனால் அவர் எழுந்தறினார், அவர் எழும்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று அவர் என்னச்சார் நமக்கு செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அப்போ இங்கே அவர் சொல்கிறாரு, நீங்கள் எழும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் எந்த துக்கத்தில் இருக்கனோ அதுக்கு தயை செய்யும் காலம் வந்துட்டு, எனக்காக நீங்கள் நன்மை செய்யும் ஒரு நேரம், குறித்த நேரமும் வந்துட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் கூட துக்கத்தில் மூழ்கி இருக்கும்போது இதே விண்ணப்பத்தை தான் நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தரை பார்த்து ஏறெடுக்கணும். ஆண்டவரே, எனக்காக நீங்கள் எழும்புங்கப்பா, எனக்காக எழுந்தருளுங்க ஆண்டவரே. நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய துக்கத்துக்குள்ளே நான் மூழ்கி இருக்கேன். இந்த துக்கத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியாது, என் பலத்தால் முடியாது, எந்த ஒரு மனிதனுடைய பலத்தையோ எந்த மனிதனுடைய உதவினாலும் வெளியே வரவே முடியாது.
நீங்கள் எனக்கு இறங்குங்கப்பா, நீங்கள் எழும்புங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்காக எழும்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தயவு செய்யும் காலமும் அதுக்காக முன்குறித்த நேரமும் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நேரத்தை பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் காலையிலலாம் நம்ம அவசர அவசரமாக நம்ம ஸ்கூலுக்கு போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொன்னால் காலையில் எழும்பி நம்ம கிச்சனில் வேலை செய்யும்போது நம்ம கண் எங்கே தான் இருக்கும்? கடிகாரத்து மேலே தான் கண் இருக்கும். டைம் என்ன அப்படின்னு சொல்லி. அதே போல் நம்ம ஏதாவது ஊருக்கு கிளம்பணுன்னா அதே போல் எப்பவும் நம்ம டைம் பார்க்கணும், எங்கே தான் பார்ப்போம்? கடிகாரத்தை தான் பார்ப்போம். அதே போல் நமக்கு இன்றைக்கி எந்த மாதம், எத்தனாம் தேதி அப்படி பார்க்கணும், எதை பார்ப்போம்? நம்ம கேலண்டரை பார்ப்போம், அப்படி தானே? அப்போது நம்ம டைம் பார்க்கணுன்னா கடிகாரத்தை பார்க்குறோம். காலங்களெல்லாம் அறியணுன்னா நம்ம எதை பார்க்குறோம்? நம்ம கேலண்டரை நினச்சி தான் பார்க்குறது வழக்கம். ஆனால் சில காரியத்தில் நம்ம நினைப்போம், 2 வருஷமாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, 5 வருஷமாக ஜெபிக்கிறேனே ஆண்டவரே, நான் 8 வருஷமாக ஜெபிக்கிறேனே ஆண்டவரே, நீங்கள் இன்னும் ஒன்றுமே செய்யலையே ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லைம்மா, உன் கணக்கு என்னுடைய கணக்கு, அது உன்னுடைய கணக்கு. 2 வருஷம் 3 வருஷம் அப்படி சொல்லுது உன்னுடைய கணக்கு. என்னுடைய கணக்கு அதற்காக நீ சொல்கிற காரியத்தில் அதற்காக அந்த குறித்த நேரம் அந்த இன்னும் சில வரலை. நம்ம சில குறிப்பிட்ட காரியத்துக்காக பல நாட்களாக பல வருடங்களாக கூட நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம், காரியம் நடக்காது. அது மட்டும் இல்லை, நம்ம அதுக்காக நிறைய உழைச்சிருப்போம், நிறைய பிரயாசப்படுவோம், பணத்தை கூட அதுக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம், பணமும் செலவாகும். அப்படிலாம் பார்த்தாலும் அந்த காரியம் நமக்கு நடக்கலை. நம்ம ஒன்று நினச்சிருவோம், ரொம்ப சோர்ந்து போயிடும், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி சோர்ந்து போய் இன்றைக்கி இருக்கீங்களா? நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து நடக்கலைன்னு சோர்ந்து போய் இருக்கீங்களோ அந்த காரியத்துக்கு நான் ஒரு காலத்தை வச்சுருக்கேன், அந்த காரியத்துக்கு நான் ஒரு நேரத்தை குறித்து வச்சுருக்கேன். அந்த நேரம் வரும்போது நீங்கள் கூட சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு இப்போ செய்ய வேண்டாம், இன்னும் 1 வாரம் கழித்து நீங்கள் இதை செய்யுங்க அப்படி சொன்னால் கூட ஆண்டவர் விட மாட்டார். அந்த நேரம் வந்ததோட உடனே அவர் என்ன செய்வார், அவனுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவர் வைத்திருக்கிற நேரம் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். எந்த ஒரு காரியத்துக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கு நமக்கு அவர் நேரம் வச்சுருக்காரோ, காலம் வச்சுருக்காரோ, அது கரெக்டாக நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவருக்கு குறித்த வைத்திருக்கத அந்த நேரம் வந்தோடனே அவர் சரியாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சோர்ந்து போக தேவையே இல்லை. ஒரு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்துக்காக நம்ம நினைக்கிறோம் இப்போ நடக்கணும்னு, ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சுருக்கிறாரு, அவர் ஒரு காலத்தை வச்சுருக்கிறாரு. அது நமக்காக எழுந்தருளும் போது அந்த காலம் நினச்சி உடனே வந்துடும். அப்போ எனக்காக எழுந்தருள், இந்த காலம் எனக்கு வந்துருட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நமக்கு உங்களுக்கு எனக்கும் அவர் குறிக்கப்பட்ட நேரம் வந்தது. அவர் சரியாக நினச்சவர அந்த நேரத்தில் நான் உங்களுக்காக நினச்சுவேன். நீங்கள் எதிர்பார்த்துக்கிற காரியம் நடக்கலையேன்னு பல மாதங்களாக பல வருடங்களாக ஐயோ நடக்கலையே, ஒரு நன்மை இல்லையே, ஒரு ஆசீர்வாதமும் இருக்கலேன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தருடைய காலம் வந்தோடனே அதை அப்படியே நினச்சவர நிறைவேற்றி முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா அது ஒரு இருண்ட காலம். 400 வருஷம் அந்த காலம் இருண்ட காலம். அந்த இருண்ட காலம் எப்படி இருந்தது அப்படி சொன்னால், பூமிக்கும் வானத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, எந்த ஒரு தீர்க்கதரிசிகளும் கிடையாது, எந்த ஒரு ஆசாரியர்களும் கிடையாது, கர்த்தருடைய தூதனும் எந்த ஒரு செய்தியும் வானத்திலேருந்து கீழே என்ன கொண்டு வரல, எந்த ஒரு கனெக்ஷன் கூட வானத்துக்கும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு இருண்ட ஒரு காலம்தான் அந்த 400 வருடம். பாருங்கள், அந்த இருண்ட காலத்துக்குள்ளே இருக்கும்போது, ஆனால் அந்த சகரியாங்கிற ஒரு ஆசாரியர் மட்டும் எந்த இருண்ட காலமாக இருந்தாலும் அவர் வழக்கமாக ஆலயத்தில் வேதி அவர் ஜெபித்து தூபங்காட்டி ஆசாரியருக்குரிய என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் ஆலயத்தில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. எந்த நன்மையும் கிடையாது, எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது, எந்த ஒரு பதிலும் கிடையாது, பரலோகத்துக்கும் அந்த பூமிக்கு எந்த தொடர்பு இல்லாத அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே தான் அவர் இருந்தார். அப்படி இருக்கும் பாருங்க, ஒரு நாள் இவர் வழக்கமாக அதே போல் ஆலயத்தில் போய் அவர் தூபம் காட்டி கொண்டு இருக்கும்போது அவருடைய
அவருடைய வலது பாரிசத்தில் ஒரு தேவதூதன் நினைச்சாரு இறங்கி நின்றாரு. வானம் திறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் திறந்தது. இந்த சகரியா ஒரு எதுவுமே அவருக்கு இல்லை பாருங்க. அவர் வாழ்க்கையில் நிறைய வயதாகிட்டது, குழந்தை இல்லை. ஆனால் அவருக்கு என்ன இருந்துச்சு? நிந்த இருந்துச்சு, அவமானம் இருந்தது, வெக்கம் இருந்தது. இப்படிப்பட்ட அவர் வேலையிலும் அவர் ஆலயத்துக்கு போகாமல் அவர் என்னச்சில இருக்கலை. அநேக ஜனங்கள் வந்து என்னச்சிட்டாங்க, அந்த இருண்ட காலத்தில் எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல, யாரும் நம்மகிட்ட பேசலன்னு சொல்லி பின்வாங்கி போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க பாருங்க. ஆனால் அந்த சகரியா அப்படி போகாமல் எந்த ஒரு தொடர்பு இல்லை அப்படின்னாலும் எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நிந்தைகள் தான் அதிகம், அவமானம் தான் அதிகம், வெக்கம் தான் அதிகம் சொல்லியிருப்பாங்க. இவங்க இந்த ஆலயத்தில் போய் ஜெபித்து என்ன லாபம் அப்படி கூட இவங்க சொல்லியிருக்கலாம். ஆமாம். ஆனாலும் அந்த சகரியை மட்டும் ஆலயத்துக்கு போகிறது என்னச்சல விடலை. அருமையானவர்களே, நீங்களும் கூட அங்கே வாழ்க்கையில் ஒரு இருளுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படிப்பட்ட இருளுக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டு இன்றைக்கி எந்த தொடர்புமே ஆண்டவர் என்கிட்ட பேசலை, எனக்கு ஒரு இருள் தான், என் வாழ்க்கையில் எல்லா திசையும் நான் பார்த்தா ஒரு இருள், மரண இருளின் திசை தான் எனக்கு என்னச்சது இருக்குது, எனக்கு ஒரு இருள் தான் என்னை சுற்றிலுமா இருக்கிறது. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இந்த சகரியா அதே போல் ஒரு இருளுக்குள்ளே தான் இருந்து வாழ்ந்து கொண்டு இருந்த சகரியாவுக்கு அங்கே என்னச்சது? ஒரு வானம் திறக்கப்பட்டது. தேவதூதர்கள் சகரியாவை பார்த்து சந்தித்து பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, நம்ம அந்த வசனத்தை நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தேவதூதன் என்ன சொன்னார்? நீ பயப்படாத. அந்த தேவதூதனை பார்த்தோன்னே சகரியாவுக்கு ரொம்ப ஒரு பயந்தோடனே, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனையோ வருடமாக ஜெபித்த ஒரு ஜெபத்தை அன்னைக்கு வானம் திறக்கப்பட்டு அங்கே தேவதூதர்கள் அந்த சகரியாவை சந்திக்காங்க. அவங்க நேரில் சந்தித்து சொல்கிற வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி என்னச்சுவா ஒரு குழந்தை பெற்றெடுப்பாள். பேர் கூட சொல்லிட்டாங்க, யோவான் நினைச்சணும், பேர் வைக்கணும். எல்லாவற்றையும் சந்தித்து சொன்னதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் இருளுக்குள்ளே இருந்து எப்படிப்பட்ட ஒரு வறட்சியான காலங்களில் அதாவது துன்பத்தின் பாதையில், பலவிதமான கஷ்டத்தின் பாதையில், சோதனையின் பாதையில் நீங்கள் இல்லாத காரணத்தினால அநேக இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நெருக்கடி மத்தியிலையும் கூட நீங்கள் ஆலயத்தை விடாதபடி ஏதோ ஒரு காரியத்துக்காக நிறைய வருஷம் காத்திருந்து ஜெபிக்கிங்க. ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது தான் உங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் விடக்கூடாது. வழக்கமாக ஆண்டவரை தியானிக்கிற தியானத்தை விடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். தேவதூதனை சந்தித்தாலும் கர்த்தர் சந்தித்தாலும் அது ஒரு போல தான் பாருங்க. கர்த்தர் தான் சொல்லி அனுப்புகிறாரு தேவதூதன்ட்ட. அப்போ இன்னைக்கு அந்த சகரியாவுக்காக ஒரு வானத்தை திறந்து தேவதூதர்கள் சந்தித்தது போல் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நான் ஒரு இருளுக்குள்ளே தானே இருக்கேன். ஆண்டவரே நீங்கள் ஒரு வெளிச்சம் எனக்கு தரலன்னா என் வாழ்க்கை இருளுக்குள்ளே அழிந்து போயிருமே. எனக்கு ஒரு வெளிச்சம் வேணுமே. என்னை நீங்கள் சந்திங்க. எனக்காக வானம் திறக்கப்படட்டும். என் சார்பில் வானம் திறக்கப்பட்டு தேவதர்கள் இறங்கி வரட்டும். என்னை நீங்கள் சந்திங்க அப்படி சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அதாவது ரொம்ப கவலையில் இருக்கும்போது, நம்ம ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது சில நேரம் நம்ம ஆண்டவரே நீங்கள் என் கூட என்ன வார்த்தையை கொண்டு பேசுவீங்க, நான் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றாலும் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை தருவார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை தராட்டா என்றைக்கே நம்ம உடஞ்சி நொறுங்கி அனுப்பிச்சிருப்போம், போயிருப்போம். அப்படி தானே? அவர் வார்த்தையை தந்து நம்மளை அவர் போஷித்து நம்மளை நினைச்சாராம் அவர் திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன். நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாலும் தருகிற வார்த்தை வேதம் கூட சொல்கிறது, ஏற்ற சமயத்தில் அவர் தருகிற வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி. இந்த யோசேப்பு கூட ஒரு தடவை அந்த மரியாளை சந்தேகப்பட்டு எப்படியாவது எனக்கு ரகசியமாக தள்ளிடுன்னு சொல்லும்போது தேவதூதர்கள் நினச்சிதாங்க சந்தித்தாங்க. ஹல்லேலூயா. அந்த மரியாளுக்கு கூட தேவதூதர்கள் நினச்சிதாங்க சந்தித்தாங்க. அதுபோல் மனோவாவையும் கர்த்தர் நினைச்சாராம் சந்தித்தார் என்பதாக பார்க்குறோம். அவர் சந்திச்சுட்டாலே நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நீங்கள் வேணும், உங்கள் வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே,
நம்ம ஆண்டவரும் அவருடைய வார்த்தை நமக்கு இருந்தாலே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய ஆண்டிலும் கூட நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. நீங்கள் சந்திப்பது எனக்கு எத்தனை கோடி கோடி எனக்கு பணம் இருந்தாலும் நீங்கள் சந்திக்கிற ஆசீர்வாதம் தான் எனக்கு ஆசீர்வாதம். நல்ல நம்ம பாருங்கள், ஒரு மேய்ப்பனுக்கு பின்னாடி தான் நம்ம போகிறோம். அப்படி தானே? நம்ம யாரை பின்னாடி போயிட்டுருக்கோம்? நல்ல மேய்ப்பனாக இயேசு பின்னால் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி தானே? அவர் பின்னாடி போனால் நம்ம பின்னாடி நன்மையும் கிருபையும் தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாலோ பண்ண வேண்டியவரை தான் நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணும்போது நம்மளை என்ன செய்யணும்? நன்மையும் கிருபையும் ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னை சந்திப்பேன். அன்னைக்கு சகரியாவை சந்தித்தது போல நான் உன்னை சந்திப்பேன். சகரியாவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருகுனது போல நான் சந்திக்கும் போது உனக்கும் மகிழ்ச்சியும் சமாதானம் பெருகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சந்தித்த மனிதர்களை வேத புத்தகத்திலலாம் பார்க்குறோம். அவங்க சந்திக்கும் போது சாதாரண மனிதர்களாக தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சந்தித்த பிறகு அங்கே ஒரு அசாதாரணமான ஒரு மனிதனாக அங்கே மாறினதாக நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் கூட ஆண்டவரே என்னை நீங்கள் சந்திங்க, என் பிள்ளைகளை நீங்கள் சந்தித்து எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சந்தித்தாலே நம்ம வாழ்க்கை மாறும். நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கை மாறும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தால பாருங்கள், ரூத்து 1:6 அங்கே ஒரு வசனம் என்ன சொல்லியிருக்கிறது அப்படி சொன்னால், அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. இது யார்? நகோமி. இந்த நகோமிக்கு ஒரு வார்த்தை கேள்விப்படுறா. என்ன கேள்விப்படுதானா? அவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் சந்தித்தார். சந்தித்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? ஆகாரம் கொடுத்தார் என்பதாக கேள்விப்பட்டு இந்த நகோமியும் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி போகும்படி எழுந்து நிற்கிறான். அங்கே இந்த நகோமி கேள்விப்பட்டான். யார் கேள்விப்பட்டாங்க? நகோமி தான் இதை கேள்விப்பட்டாங்க. இந்த நகோமி யார் தெரியுமா? பஞ்சகாலம் வந்த உடனே பெத்லெகேமை விட்டு தூரம் போன ஒரு நகோமி தான். பெத்லெகேமை விட்டு வெளியேறி வந்த ஒரு நகோமி தான். பெத்லெகேமில் பஞ்சகாலம் வந்த உடனே இந்த பெத்லெகேமை விட்டு வெளியேறின நகோமி இப்போ கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்கன்னா, அந்த பஞ்ச காலத்திலையும் பெத்லெகேமை விட்டு போகாத என் ஜனங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்பதையும் அவர்களை ஆசீர்வதித்ததையும் யார் கேள்விப்பட்டா? அந்த நகோமி கேள்விப்படுவாங்க. எந்த கர்த்தருடைய பாதத்தில் குறைவோ நிறைவோ இருக்கோ இல்லையோ நம்ம அதை விட்டு என்னச்சக்கூடாது? தூரம் போயிடக்கூடாது. நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. அவரை விட்டுட்டு நம்ம என்னச்சக்கூடாது? எங்கே போவோம்? அவர் சமூகத்தை விட்டு எங்கே போனாலும் நம்ம என்னச்ச முடியாது? வாழவே முடியாது. ஆனால் இந்த நகோமி பஞ்சம் வந்த உடனே அங்கே இருக்கிற ஜனங்களும் அங்கே தான் இருந்தாங்க. இவங்க மட்டும் நினச்சிதாங்க அந்த பெத்லெகேமை விட்டுட்டு ஆண்டவரை விட்டுட்டு எங்கே வந்துட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு வந்தாங்க. எந்த ஒரு நன்மையும் அவங்க பெற்றுக்கொள்ளலை. அருமையானவர்களை, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் கூட சில குறைகள் நிறைகள் கஷ்டங்கள்லாம் வரும்போது இந்த ஆண்டவரை விட்டு நம்ம போகணும். இவர் சொல்லுவாங்கன்னா ஜெபிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நினச்சது ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் பாருங்கள். அது சீக்கிரத்தில் நீங்கள் விட வந்து லேசான உபத்திரவம் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இங்கே நம்ம இதை கேள்விப்படுறாங்க. என்ன நன்மை செய்ததை கேள்விப்படுதாங்க. அருமையானவர்களே, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கதை கேள்விப்படுதாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் வந்து குடும்பமாக நீங்கள் பாடுபடும் போது ஒருத்தர் கூட வந்து உங்கள் கூட வந்து என்ன செய்யலை? நிற்கலை பாருங்க. நீங்கள் உங்களெல்லாம் ஒதுக்கி வச்சவங்க, இவங்க வேண்டாம், இவங்ககிட்ட எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது, இவங்ககிட்ட நம்ம பழக்க வச்சா அவங்க நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை தூஷித்தவங்க, உங்களை அற்பமாக எண்ணினவங்களாம் அவங்க கேள்விப்பட வைப்பார். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் உங்களை சந்திப்பார். அவர் உங்களை சந்திக்கிறதையும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதையும் அவங்க எங்கேயோ இருந்து கர்த்தர் என்னச்சு வரான் அவங்களை கேள்விப்பட்டு உங்களை தேடி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு பஞ்சத்திலும் கூட நம்ம ஆலயத்துக்கு போகிறத என்னச்சக்கூடாது? நிறுத்தவே கூடாது. நம்ம செபிக்கிறத விடவே கூடாது. நம்ம வேதம் வாசிக்கிறத விடவே கூடாது. கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவில் நம்ம என்னச்சக்கூடாது? அதை குறைவே வைக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களை நான் சந்திப்பேன். அவங்க கஷ்டப்படும் போது என்னை விட்டு தூரம் போகாது என் ஜனங்களை நான் சந்திப்பேன். அந்த சகரியாவும் இருளுக்குள்ளே இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை அவர் விட்டு தூரம் போகலை.
அதனால் நான் சந்தித்து ஆசீர்வதித்தேன். அதே போல் என் ஜனங்களை, இந்த பெத்லகேமில் இருக்கிற என் ஜனங்களை நான் ஆசீர்வதித்தேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் என் ஜெபத்தை விட்டு விடாது என் ஜனங்கள், என் ஊழியம் எப்படிப்பட்ட இழப்பின் மத்தியிலும் அவங்க கஷ்டத்தின் மத்தியிலும் என் ஊழியத்தை விட்டு விடாது என் ஜனங்களை நான் நினைச்சுவேன், நான் சந்தித்து அவர்களை நினைச்சுவேன், நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு அநேகர் வந்து உங்களை விட்டு போனவங்களாம் உண்டு. உங்களை விட்டு நினச்சிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் உங்களிடத்துல வந்து தஞ்சம் புகுந்து நிற்பாங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சி கவலைப்படலாம், எவ்வளோ பழக்கமாக இருந்தாங்க, ஒரே வீடு, ஒரே குடும்பம், எவ்வளோ நண்பராக இருந்தோம், நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சொல்கிறேன், ஒரு நாட்கள் வருது, அந்த காலம் வந்த உடனே அவங்க ஒன்னிடத்துல வந்து தஞ்சம் புகுவாங்க. கர்த்தர் நம்மளை சந்திச்சிட்டாலே அவர் தயவு செய்யும் காலம் வந்துட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பகைச்சவங்களாம் குனிந்து உங்களிடத்துல வந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகி போகாத உங்களை நான் சந்திப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தயவு செய்கிற ஒரு காலம் வந்து விட்டது, நான் முன்குறித்த நேரமும் வந்தது என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்றி என்னை பிரிக்காது காத்திக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்திக் கொள்வேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் அன்பை விட்டு நம்மளை பிரிக்காது கர்த்தர் நம்மோடு கூட தேவனை மறந்தே போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பார்க்கும்போது ஈசாக்கை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை வந்து அங்கே துரத்தினாங்க. ஈசாக்கை நினச்சிதாங்க, அவன் மேலே பராமப்பட்டு அவனை ஒதுக்கி வச்சாங்க, அவனை தள்ளி வச்சாங்க. கடைசியில் ஊரை விட்டே துரத்திட்டாங்க பாருங்க. ஆனால் துரத்தினாலும் அந்த ஈசாக்கு மட்டும் துறவு தோன்றதை என்ன செய்யலை, விடவே இல்லை. அவங்க மூடி போட்டாலும் மீண்டும் துறவை அவர் தோண்டிக்கிட்டே இருந்தார் பாருங்க. அதனால் அவரை துரத்தி விட்ட ஜனங்கள் இப்போ அவரை தேடி வராங்க. அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறத, கர்த்தர் சந்தித்திருக்கிறதையும், கர்த்தர் அவரை அழிவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறதையும் அவங்க கேள்விப்படுறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அதனால் அவரை தேடி வந்து, சாரி நாங்கள் ஒன்று துரைச்சிட்டோம், நாங்களே தெரியாமல் நாங்கள் நினச்சிட்டோம், உன்னைய துரத்திட்டோம், ஆனால் நீ இப்போ எங்களோட எல்லாவற்றிலும் பெரிய ஆளாயிட்டே அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டவங்க நினச்சிதாங்க தேடி வராங்க. ஹல்லேலூயா. உங்களையும் அப்படி தான் துரத்தி விட்டவங்க உங்களை தேடி வருவாங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் குடும்பமாக நீங்கள் தேவையோடு கூட நீங்கள் ஏதோ ஒரு தேவையோடு இருக்கலாம், ஆனால் யாரும் உங்களுக்கு கை கொடுக்க முன் வரலை. உங்களை அலட்சியம் பண்ணினவங்க, உங்களை வந்து ஒரு ஒன்றுக்கும் உதவாதவங்கன்னு தள்ளி வச்சவங்களாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்து ஓடி வந்து வருவாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலம் வந்துச்சு, ஒரு காலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒன்று சாரி எடுத்தால் ஒரு சாரி ஃப்ரீ அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த சாரி எடுக்க எல்லோரும் விரும்புவாங்க. அப்போ காலம் வந்துட்டு, காலம் வந்து தனியாக சும்மா வராது, தயவையும் கூட்டிக்கிட்டே தான் வரும் பாருங்க. காலம் நிறைவேறின உடனே தயவு செய்கிற காலமும் வந்துட்டு, இங்கே ஒரு ஆவிக்குரிய கண் யாருக்கு திறக்கப்படுதோ அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய காலமும் தயவும் நமக்கு வந்துட்டால் எல்லாம் நடக்கும். அப்போ காலம் வந்தாலே தயவு கிடைக்கும். மனுஷனுடைய தயவு நமக்கு ரொம்ப வேணும் பார்த்துக்கோங்க. இப்போ ஆண்டவர் சிறுவனாக இருக்கும்போது தேவ கிருபையிலும் மனுஷர் தயவு ஞானத்திலும் அதிகமாக விரித்தடைஞ்சார். நான் மனுஷகுமாரன் தானே, எனக்கு மனுஷனுடைய உதவி எனக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்லலை பாருங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு மனுஷ உதவி வேணும். நமக்கு கர்த்தருடைய காலம் வந்துச்சு அப்படி சொன்னால் எல்லா தயவும் நமக்கு வரும். சில வேலைக்கு போவாங்க, ரொம்ப ரெக்கமெண்டுக்கு ஆளை பிடிச்சிட்டு போவாங்க, ரொம்ப பணம் கொடுக்க போவாங்க. ஆனால் கர்த்தருடைய காலம் வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு ரெக்கமெண்டோ யாரையும் கெஞ்சலாம் தேவையில்லை, தன்னால் தேடி வந்து மனுஷ உதவி தன்னால் உங்களுக்கு வரும். ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே யோசேப்புக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு பாருங்க. யோசேப்பு எங்கே இருந்தார்? சிறைச்சாலைக்குள்ள தான் இருந்தார். அந்த பாத்திரக்காரன்ட்ட எல்லாம் சொல்லி அனுப்புனாலும் மறந்துட்டார். ஆனால் குறிக்கப்பட்ட நேரம் வந்த உடனே கர்த்தரே அந்த பாத்திரக்காரனுக்கு நினைவூட்டுதார். அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை காண வைக்காரு. அர்த்தம் தெரியாமல் திணறி கொண்டு இருக்கும்போது அந்த பாத்திரக்காரனுக்கு கர்த்தர் நினைச்சாரு, யோசேப்பு நினைவு வருது பாருங்க. அந்த நேரம் வந்த உடனே அந்த யோசேப்பை என்ன செஞ்சுட்டு வராங்க, இப்போ அந்த சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு வராங்க.
சொல்கிறாங்க பாருங்க. நாள் அந்த ராஜா முதலாவது பேசும்போதே அன்னைக்கே அந்த யோசேப்புக்கு அபிஷேகத்தை அவர் பார்த்துருந்தாரு. அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவரை கொண்டு வச்சார். ஹல்லேலூயா. அவன் தேவ கிருபை மனுஷ தயவில் கத்தர் விருத்தடைந்தது போல உங்களையும் விருத்தடைய பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷ உதவியும் தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. கத்தருடைய காலம் வரும்போது அந்த தயவு உங்களுக்கு நேராக கடந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு உங்களுக்கு கிடைச்சா மனுஷ தயவு உங்களுக்கு தானாக வரும். அப்போ இன்றைக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்தர் உங்களுக்கு தயவு செய்கிற காலம் வந்து விட்டது. இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியத்தில் நான் தயவு செய்கிற காலம் வந்து விட்டது. நான் முன்குறித்த நேரமும் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உங்கள் தேவை உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் வைக்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? எனக்கு கத்தர் குறித்த காலம் வந்து விட்டது, எனக்காக அவர் என்ன செஞ்சார், எழுந்தறினாருங்கிறவங்க ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? எனக்கு குறிப்பிட்ட காலம் வந்தது, கத்தர் முன்குறித்த நேரம் எனக்கு வந்து விட்டது, அதனால் எனக்கு அவருடைய தயவும் எனக்கு வந்துச்சு. யோசேப்புக்கு தயவு வந்தது போல எனக்கும் தயவு வந்துச்சு. யோசேப்புக்கு மனுஷ தயவு கிடைச்சது போல எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என் தொழிலுக்கு, என் பிஸ்னஸுக்கு, என் வேலைக்கு கத்தருடைய மனுஷனுடைய தயவு எனக்கு கர்த்தர் கிடைக்க அப்படின்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. கர்த்தர் தயவு செய்கிற காலம் உனக்கு வந்து விட்டது என்று சொல்லி கர்த்தர் பேசினார் அல்லவா? உனக்காக முன்குறித்த நேரம் எத்தனையோ தடவை 2 வருஷமோ 3 வருஷமோ பல மாதங்களாக நான் காத்திருந்து ஒரு நன்மை இல்லையே என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஜெபத்தை நிறுத்தி விடாத. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆராதிப்பதை நிறுத்தி விடாத. கர்த்தரோடு கூட பேசுகிற உறவை நிறுத்தி விடாத. அப்படி இருக்கும்போது உன் காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்தது. அன்றைக்கு சகரியாவின் காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்தது போல உனக்காக வானம் திறக்கப்பட்டு உன்னை கர்த்தர் சந்திப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்களை சந்திப்பேன், என் ஜனங்களை சந்திப்பேன், ஆகாரம் அருளுவேன், என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், என் ஜனங்களுடைய வேண்டுதலை கேட்பேன். சகரியாவை பார்த்து தேவதன் சொன்னார் அல்லவா, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார் அல்லவா. இது வரைக்கும் உன் ஜபம் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம், உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கவனிக்காத போல இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் இடைபடுகிறார். உன் ஜபத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பல வருடமாக காத்திருந்த அந்த ஜெபம் பல வருடமாக காத்திருப்புக்கு ஒரு முடிவேன உண்டு பண்ணினேன் அல்லவா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சகரியாவுக்கு செய்தது போல உனக்கு செய்வேன். உன் இருண்ட வாழ்க்கை, இருண்டு போன தொழில், இருண்டு போன அன்பு, இருண்டு போன பொருளாதாரம், இருண்டு போன சமாதானம், இருண்டு போன சரீரத்தில் சுகம் எல்லாத்தையும் திரும்ப நான் தலைக்க வைப்பேன், துளிர் விட பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத மகளே, நான் உனக்கு தயவு செய்யும் காலம் வந்து விட்டது. நான் உனக்காக எழுந்தருளி விட்டேன், உனக்காக இரக்கம் பாராட்டுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. மனுஷன் தயவு கிடைப்பதுக்கு இவ்வளோ பணம் செலவழிச்சேன், என்னென்னமோ அலைஞ்சேன் என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாயே. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் குறித்த நேரம் வந்ததுன்னா உனக்கு தயவு வந்து விட்டது, என்னுடைய தயவு உனக்கு வந்தது, மனுஷனுடைய தயவு உனக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. பரலோகம் உனக்காக திறக்கப்பட்டதற்காக நன்றி. வாயை திறந்து ஆண்டவரே, அன்றைக்கு சகரிக்காக வானம் திறக்கப்பட்டது போல எனக்கு வானம் திறக்கப்பட்டதற்காக நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஈசாக்கு எல்லா துறவையும் ஆசீர்வதித்தது போல நீங்கள் செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களில் கர்த்தருடைய ஊற்று இருக்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்படி செய்ததற்காக கோடி சோதரம். உங்களை துரத்தினவங்க, உங்களை விரட்டினவங்க, உங்களை அற்பமாக பேசினவங்க, உங்களை தூஷித்தவங்களாம் உங்களை தேடி உங்களை தஞ்சம் புகுந்து வந்து நிற்பாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. உங்களை ஒதுக்குனவங்க, குடும்பமாக நீங்கள் பாடும்போது விலகி சென்றவங்க, எனக்கு உதவி தேவை என்ற பொழுது நான் கை கொடுக்காதவங்களாம் உங்களை கர்த்தர் சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்காத அவங்க கேள்விப்பட்டு உங்களிடத்தில் அவங்க உதவிக்காக குனிந்து வந்து நிற்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே.
இந்த வார்த்தையின்படி நீங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக எழுந்தருளினதற்காக நன்றி. நீங்கள் எழுந்ததினால எங்களுக்கு நீங்கள் தயவு செய்யும் காலம் வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்க நேரம் வந்ததப்பா. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம் வந்து விட்டது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி துக்கத்தின் நாள் அல்ல, இனி குறைவு நாள் அல்ல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னபடி எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி. பரிகாரி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். God bless you.